புதிய ஏற்பாட்டில் நீங்கள் கவனமாக நீங்கள் வாசிக்க வேண்டிய ஒரு 4 புத்தகம் வந்து இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வரலாறு இல்லையா? மத்தேயு, மார்க்கு. ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கெல்லாம் அது அத்துப்படியாக இருக்கணும். பைபிள் இந்த புத்தகத்தில் இது இருக்குது, இந்த புத்தகத்தில் இது இருக்குது இல்லையா? 4 புத்தகம் சுவிசேஷ புத்தகம். அடுத்த புத்தகம் அது என்ன? அதுதான் கிறிஸ்தவத்துடைய வரலாறு புத்தகம். கிறிஸ்தவம் எப்படி உருவானது, அது எப்படி சபை பெருகினது, எப்படியெல்லாம் ஒளி செய்தாங்கன்றது, அது ஒரு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வரலாறு புத்தகம் மாதிரி இது ஒரு புதிய ஏற்பாட்டு ஒரு வரலாறு புத்தகம்னா இந்த அப்போஸ்தலர் புத்தகம் தான். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? நிருபங்கள். பரிசுத்தவான்கள் சபைகளுக்கு எழுதின நிருபங்கள், அவங்க எழுதி கொடுத்த சபைக்கு ஆலோசனையாக எப்படி இருக்கணும், சபையில் எது இருக்கக்கூடாது, அப்போ நிருபங்களாக இருக்கிறது இல்லையா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷம். அதை யார் எழுதுனது? எந்த யோவான்? நீங்கள் சொல்லாதீங்க சிஸ்டர், இவங்கெல்லாம் சொல்லிட்டோம். நீங்கள் உங்கள் பதில் உங்களுக்கு தெரியுது, என்ன எனக்கும் தெரியுது. தெரியாதவங்களுக்கு அந்த ஒரு நமக்கு தெரியலையே, நம்ம படிக்கணும்னு அவங்களுக்கு வந்து அது தாகம் வரணும் இல்லையா? அவங்க சொல்ல முயற்சி படணும். 2 யோவான் இருக்காங்க இல்லையா? எந்த யோவான் எழுதினார்? ஒன்று ஞானஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நானகன், இன்னொன்று இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்ட ஒரு யோவான். இந்த 2 யோவான்லேருந்து கடைசியாக இருக்கிற வெளிப்படுத்தின புத்தகத்தை எழுதினது யார்? யார்? எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் கும்பலாக சொல்கிறீங்க. யார் பதில்னு சிறியன்னு தெரியல. இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்ட யோவான் ஸ்நானகன் பத்மு தீவில் கொண்டு போய் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது வெளிப்படுத்தின புத்தகம். இது புதிய ஏற்பாட்டில் இந்த 4 விதமான காரியங்கள் இருக்குது. ஒன்று சுவிசேஷ புத்தகம், அதாவது இயேசுடைய வாழ்க்கை வரலாறு. இன்னொரு அப்போஸ்தலர் புத்தகம், சபையினுடைய சரித்திர புத்தகம். 2 நிருபங்கள், சபைக்கான நிருபங்கள் எழுதியிருக்காங்க. அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம். இந்த 4 விதமான புத்தகங்கள் இந்த பகுதியில் இருக்குது. இதில் முக்கியமானது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு, அது சுவிசேஷ புத்தகம்னு சொல்கிறோம். இதில் தான் வந்து அவங்களோட நடந்தவர்கள், பார்த்தவர்கள் எழுதியிருக்காங்க. சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது, இருந்தாலும் அது ஒரே காரியத்தை தான் சொல்லுது. 4 விதமான சுவிசேஷ புத்தகங்கள் இருக்குது, அறிவிங்க. இதில் குறிப்பாக நீங்கள் இயேசு பேசின வார்த்தைகளை நீங்கள் உன்னிப்பாய் கவனிக்கணும். இந்த 4 புத்தகங்களையும் கடவுள் இயேசு கிறிஸ்து வந்து பேசின வார்த்தைகள் உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா அவர் தான் நமக்கு என்னது? ரோல் மாடல். அவர் தான் நமக்கு, ஆமாம், நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஆள் அவர் தான் இல்லையா? நம்ம பின்பற்ற வேண்டியவர் அவள் தான். அன்றைக்கி பரிசுத்தவான்கள் வேதத்தில் இருக்கிறாங்க. நான் அவங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ஆனால் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வெற்றிகரமாய் வாழ்ந்து ஜெயித்தவர் அவர் மாத்திரம்தான். அப்போது நம்ம முழுசாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியவர் இயேசு கிறிஸ்து தான். அப்போ அவர் இந்த உலகத்தில் இருந்தபோது என்ன பேசினார்? அவருடைய ஊழியத்தினுடைய முக்கியத்துவம் உபதேச ஊழியம். அவர் அற்புதங்கள் பண்ணார், அதில் நிறைய காரியங்கள் அவர் மூலமாக நடந்திருக்கு, செஞ்சுருக்கு, அதெல்லாம் ஒன்று. அதில் அவர் அதிகமாக அவர் விரும்பினது உபதேசம் பண்ண விரும்பினார். எங்கே போகிறார் அங்கே நிறைய உபதேசம் பண்ணினார். அப்போ உபதேசம் பண்ணினார். உபதேசத்தில் அவர் பயன்படுத்துகிற முக்கியமான வார்த்தைகள் அல்லது அவருடைய அந்த சரிதை முழுவதுமாக அவர் முக்கியமாக என்ன மாதிரி வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று கவனிக்கும் பொழுது நமக்கு ஒரு அதில் என்ன கிடைக்குதுன்னா, நாம் எப்படி பேசணும், எது முக்கியன்றதை ஒரு அறிவுக்குள்ளே வந்துடும். இப்போ இயேசு போல் பேசக்கூடியவர்களாக நம்ம மாறணும்ன்றதை அதை எங்கேருந்து கற்றுக்கணும்னா இயேசுக்கிட்ட தான் கற்றுக்க முடியும். அப்போ உன்னிப்பாய் கவனித்து நம்ம படிக்கணும். அப்போ இயேசு வந்து பேசின அதிகமாக பயன்படுத்திய வார்த்தைகளை குறித்து நம்ம பார்த்து வந்தோம் இல்லையா? அது ஒரு அதிகமாக அவர் பேசுகிறது என்ன? தான் யார் என்பதை குறித்து அதிகமாக பேசுகிறார். தான், ஆமாம், அதுபோல தான் நாம் இந்த உலகத்தில் நாம் யார் என்பதை குறித்து வெளிப்படுத்த தயாராக இருக்கணும். நாம் தேவனுடைய பிள்ளை என்பது, அந்த ராஜாவுடைய பிள்ளை, அந்த மாபெரும் தேவனுடைய பிள்ளை என்பதை நம்ம வெளிப்படுத்த தயாராக இருக்கணும். அப்போது அவர் தன்னுடைய தேவனுடைய குமாரன் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்லணும், எப்படி பேசணுன்றது ரொம்ப ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக பேசுகிறார். மெய்யாகவே நான் உங்களுக்கு, அவர் ரொம்ப ஒரு உறுதியாய் அவருடைய வார்த்தையை ரொம்ப உறுதித்தன்மையோடு வருகிறது. அப்போ நாம் கூட உறுதியற்ற காரியங்களை பேசுறதை பழகிறத விட்டுடணும் இல்லையா? நடக்கலாங்க, நான் தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே,
இப்படி வந்தால் நல்லா இருக்குமே. இதெல்லாம் வந்து ஒரு உறுதியற்ற வார்த்தைகள். இயேசு எங்குமே நீங்கள் அவர் உறுதியற்ற வார்த்தை நீங்கள் பேச முடியாது. அவர் வார்த்தையில் ஒரு ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக ஒரு விஷயத்தை சொல்லுவார். அதில் அப்போது அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தெளிவுபடுத்தி, அதனால தான் அவர் சார் என் வார்த்தைகள் ஆவியாயும். ஆமாம், சும்மா ஏதோ பேசிட்டு போனோம், நீ கேட்குறத நான் பதில் சொல்கிறது இல்லை. அந்த வார்த்தையில் உள்ளான அர்த்தங்கள் நிறைய இருக்குது. அது ஆவிக்கிற அர்த்தங்கள் நிறைந்ததாக ரொம்ப அது கேட்ட பதில் அவர் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ஒரு வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. சாதாரண வார்த்தை பேசலை. இப்போ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அது நம்ம பேசுகிறது ஆணித்தரமாக இருக்கணும். அது வந்து முழு நிச்சயமாக இருக்கணும். அது ஒரு வல்லமையான வார்த்தையாக இருக்கணும். அந்த வார்த்தையை கேட்கும் போது அவங்க கேட்குறவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும், அவங்களுக்கு ஏதோ பண்ணணும். ஆமாம், அப்போ அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த கற்றுக்கணும். அதான் இயேசு கிட்ட நம்ம கற்றுக்கணும். அது மாத்திரமில்ல, நான் இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு நான் வந்தேன் என்பதை அவர் வார்த்தையில் நமக்கு பார்க்க முடியும். எதுக்காக வந்தேன், நான் என்ன செய்ய வந்தேன் என்றதை ரொம்ப தெளிவாக பேசுகிறார். அதுபோல் நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் எதுக்கு பிறந்தோம், எதுக்கு ரட்சிக்கப்பட்டணும் இல்லையா? நல்லா யோசித்து பாருங்களேன். ரட்சிக்கப்படாதவனும் கார் வாங்குறான், பள்ளம் வாங்குறான், அவனும் நல்லா சம்பாதிக்கிறான், அவங்க பிள்ளைங்களும் படிக்குது இல்லையா? அவன் ஆண்டவரை பற்றி அறியல. அவனும் நம்ம பெருசாக எதிர்பார்க்குறது அவன் ஏற்கனவே கடவுள் இல்லாமல் வாழ்ந்துட்டு போகிறான். இதுதானே இதுக்காக தான் நம்மளை அழைத்தார். வேறு நீங்கள் ஒரு உலக பிரகமான ஒரு ஆசீர்வாதம் வாழ்ந்துட்டு போகிறதுக்கு அழைத்தார் இல்லை. அதை தாண்டி இருக்கு இல்லையா? அது நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் என்பது. அப்போ அவனுக்கு வித்தியாசம் இல்லையா? நீயும் காரை வச்சுக்க, நானும் கார் வச்சுருக்கேன். நீயும் வீடு வச்சுருக்க, நானும் வீடு வச்சுக்கிறேன். நீயும் சம்பாதிக்கிற, நானும் சம்பாதிக்கிறேன். என்ன இருக்குது? அவனுக்கு அது பெருசு இல்லை. அவனுக்கு ஒன்றும் கீழே வித்தியாசம் வேறு இருக்குது. ஹல்லேலூயா, நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா, நான் உலகத்தை ஜெயிக்கிறவன். நான் உலகத்தை ஜெயிக்கிறவன். அவன் உலகத்தில் தோற்று போனவன். உலகத்தில் ஆமாம், 2 விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் என்னென்னா, உலகத்தில் ஜெயிப்பது வேறு, உலகத்தை ஜெயிக்கிறது வேறு. அவங்க உலகத்தில் ஜெயித்தவர்கள். உலகத்தில் நான் பிஸ்னஸ் ஜெயிச்சிட்டேங்க, நான் படிப்பில் ஜெயிச்சிட்டேங்க, நான் வந்து ஓட்டப்பந்தல் ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டேங்க. இதுக்கு ஆண்டவர் தேவையில்லை. அவங்களுக்குள்ளே சில திறமைகள் அறிவெல்லாம் வைத்திருக்கிறார் இல்லை. அந்த படைப்பிலே வச்சுட்டார். அதெல்லாம் அதுக்கு ஒன்றும் பெசல தேவையில்லை. அவங்களுக்குள்ளே எல்லா மனுஷனுக்குள்ளே விசேஷித்தமான ஒரு அறிவும் ஞானமும் கடவுள் வைத்திருக்கிற எல்லா மனிதருக்குள்ளே இருக்குது. அப்போ அவங்க வந்து ஒரு ஒலிம்பிக்கில் கோப்பை வாங்கினா அவங்க கொஞ்சம் முயற்சி செய்து பயிற்சி பண்ணால் அவங்க போய் அடைஞ்சிடலாம், அவங்க வெற்றி பெற்றலாம். ஆனால் உலகத்தில் வெற்றி பெற்றார்கள். ஆனால் உலகத்தை அவர் ஜெயிக்கவில்லை. உலகத்தை இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் இந்த உலகத்தை ஜெயித்த முதல் மனிதனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து அவரை விசுவாசிக்கிற நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கணும். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் நாம். எடுத்து வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின புத்தகம் 8வது அதிகாரம் 37வது வசனம் வாசிக்கலாம். இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களே முற்றும் ஜெயங்கொள்ளுவர்களாய் இருக்கிறோமே. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. இது ரொம்ப முக்கியமான. ஜெயம் கொள்வது 2வது. நம்மளே இந்த உலகத்தில் ஜெயம் கொள்ளுகிறவர், முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர் என்று நம்மை அழைக்கிறது. நம்ம பார்த்தோம் இயேசு தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிறார் என்று. இப்போ நாம் யார் என்று இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினா நம்ம யார் என்று நாம் நினச்சிட்டு இருக்கிறது இல்லை. இந்த உலகம் நமக்கு ஒரு பட்டப்பெயர் கொடுத்துருக்கலாம். நம்முடைய படிப்பை வைத்தோ நம்முடைய திறமை வைத்தோ அவங்க ஒரு அளவுகோலை வைத்து நமக்கு இப்படி அழைக்கலாம். நீ இதுதான் உனக்கு வரும்னு சொல்லி நம்மளை மட்டுப்படுத்தி இருக்கலாம். இல்லை நம்ம கூட அப்படி தான் நினச்சிருக்கலாம். நம்ம இவ்வளோ தான் போல் இருக்குது, இதுக்கு மேலே வரமாட்டது. ஒரு முயற்சி பண்ணி நம்ம அந்த விஷயங்களை கைவிட்டுகள் இருக்கலாம். இது நமக்கு வரலன்னு கூட நினச்சிருக்கலாம். அதன் நிமித்தமாக நாம் நம்மை குறித்த ஒரு எண்ணத்தில் நாம் யார் என்பதை நம் மனதில் வைத்திருக்கலாம். நாம் நினைக்கிறதோ மற்றவங்க சொல்கிறதோ முக்கியம் இல்லை. நமக்கு கூட நம்மை குறித்த அறிவு போதலை. என் வாழ்க்கையில் அறிந்து வருகிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை குறித்த இருந்த அறிவும் இப்போ என்னை குறித்த அறிவும் வேறு விதமாக இருக்குது. அன்றைக்கி அது சரின்னு நினச்சேன், இப்போ அது எனக்கு தப்புன்னு தோணுது. ஏன்னா இப்போ நான் அதை தான் புரியுது. அப்போ நீ என்னை குறித்து புரிந்து கொள்வதற்கு இவ்வளோ வயதாகி இன்னும் கூட நான் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. அப்போ நான் யார் என்பதை எனக்கு இன்னும் புரியல. நடந்ததை வச்சு, சொல்லப்பட்ட வார்த்தைகளை வச்சு, இந்த காரியங்களை வைத்து எனக்குள்ள ஒரு பிக்சர் இதுதான் நான் நினச்சிருக்கேன். ஆனால் உண்மை அதுவல்ல. என்னை சிருஷ்டித்த என் தேவன் என்னை யார் என்று சொல்லுகிறார் என்பதுதான் முக்கியம்.
ஹல்லேலூயா. அப்படியாக வேத புத்தகத்தில் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது என்பதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்து வருகிறோம் இல்லையா? இதில் நிறைய காரியங்களை பார்த்து, நீங்கள் என்னுடைய சொந்த சம்பத்துன்னு சொன்னார், சேஷ்ட புத்திரன்னு சொன்னார், பலவான்கள்னு பார்த்தோம். இப்படி பல பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியங்களை நம்மை குறித்து சொல்லுகிற அந்த வசனங்களை வைத்து நாம் யார் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். புதிய ஏற்பாட்டில் கூட நம்ம என்ன பண்ணோம், நாம் புது சிருஷ்டிகள் என்று பார்த்தோம். இன்றைக்கு நம்மை வேதம் எப்படி அழைக்கிறது, நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். முற்றும், ஆமாம். இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிட்டா அதுவாக மாறிடுவோம். கடவுளுடைய வார்த்தையில் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து அறிவு நமக்குள்ள பெருகினால், அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் மாறி இருப்போம். முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறி இருப்போம். முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவன்னா ஒரு முழுமையான வெற்றி. ஆமாம் இல்லையா? எல்லாரும் பாஸ் பண்ணுறாங்க இல்லையா? 95% பேர் பாஸ் இந்த ஸ்கூலில், இல்லை 100% பாஸ்ன்றாங்க. அதில் 35 எல்லா சப்ஜெக்ட்லையும் 35 மார்க் வாங்கணும்னு பாஸ் தான். அவனு பாஸ்ட்டு, அது ஜஸ்ட்டு பாஸ். அது பாஸ் ஆகிட்டான்பா, ஃபெயில் ஆகலை. எல்லாத்திலும் பார்டர் மார்க் வாங்கி பாஸ் ஆகிட்டான். ஆனால் எல்லாத்திலும் 100% நம்ம மார்க்கை வாங்கி பாஸ் பண்ணோம். அந்த பாஸ் இந்த பாஸ் ஒன்று இல்லை. ஆனால் 2 பாஸ் தான். ஆனால் இந்த பாஸ் வேறு. இந்த பாஸு முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா. ஒரு மார்க்கு கூட நான் விடலை. ஒரு மார்க்கு கூட, எல்லா மார்க்கும் வாங்கிட்டேன். இதுதான் முழுமையான வெற்றியை குறிக்கிறது. வாழ்க்கையில் நம்ம ஒரு முழுமையான வெற்றிக்குள்ளே கடந்து போகணும். அதை முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று நம்மை அழைக்கிறது. அது எப்படி முற்றும் ஜெயம் கொள்ள முடியும்? நம்மில் அன்பு கூறுகிறவராலே. ஹல்லேலூயா. ஏன்னா நம்மில் அன்பு கூறுகிற தேவன் நம்மை தகுதியில்லாதவராய் எண்ணவில்லை, நம்மளை கையால் ஆகாதவராய் எண்ணவில்லை. நம்மளை எப்படி அவர் நம்பி அன்பு கூறாருன்னா, உன்னால் எல்லாம் முடியும்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அவர் நம்மளை அன்பு கூறுற அந்த அன்பு நம்மளை உருவாக்கணும் இல்லையா? ஐயா அடிக்கடி சொல்லுவார், ஒரு ஸ்கூலில் ஒரு பையனை என்ன சொன்னாங்க, நீ படிக்கல ஆகியில்லை, இந்த ஸ்கூலில் ஒன்று வச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அந்த தம்பிக்கு, குழந்தைக்கு அது படிக்க கூட தெரியாது. ஏன்னா படிப்பு தான் வரலையே. அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் அம்மா கிட்ட கொடுத்து, அது பார்த்தா என்ன எழுதிருக்கு, நீ இந்த ஸ்கூலில் படிக்கல உனக்கு படிப்பு வரல அப்படின்ட்டு ஸ்கூல்லேருந்து ஒன்று அனுப்புகிறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. அதை படித்த அம்மா என்ன சொன்னாங்க, நீ ரொம்ப நல்லா படிக்கிற பையனா, உன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்டே கிடையாதா, அதனால் நீ வீட்டில் இருந்து படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் அந்த மகனை நேசித்தபடினாலே அந்த மகன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வைக்கிறாள். அந்த உலகம் என்ன சொன்னது, இவன் வேஸ்ட்டு, இவன் படிப்பு வராது, மக்குன்னு சொல்லி தள்ளிடுச்சு. ஆனால் தாய்க்கு என் பிள்ளை, என்ன பெற்றெடுத்த என் பிள்ளை, அவளை நேசிக்கிறான். அவளை அன்பு மேலே அந்த அன்பு, உன்னால் முடியும்டா, நீ வருவடா, நீ நல்லா படிப்பென்ற நம்பிக்கை கொடுத்தது. அந்த நம்பிக்கை தான் அந்த மனிதனை மிகப்பெரிய ஒரு ஆளாய் மாற்றினது. அதுபோல் நம்முடைய தேவன் நம்மை உலகம் ஒதுக்கினாலும் தள்ளினாலும் ஒன்றுக்கே உதவாதவன் சொன்னாலும் நம்ம அப்பா நம்ம மேல அன்பு வச்சு சொல்லுற, உன்னால முடியும். ஹல்லேலூயா. உன்னால முடியும், உன்னால முடியும் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. அந்த தான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுவரால முற்றும் ஜெயம் கொள்ளுவரா இருக்கும். என்னை ஒரு நேசித்து என்னை நம்பி என்னை விட்டு இருக்காரு, என்னால் முடியும் அந்த பொறுப்பு கொடுத்துருக்காரல்ல, அவர் நம்புறாரு என்னால் முடியும். அந்த அன்பின் நிமித்தமாய் அவர் என்னை நம்புறபடினாலே நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனா இருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ இது ஒரு மீனிங், இது ஒரு மீனிங் முற்றும் ஜெயம். இன்னொரு மீனிங் சொல்கிறேன், அதாவது எடுத்த வேலையிலெல்லாம் வெற்றி பெறுவது. இதுவும் ஒரு முற்றும் ஜெய கொள்வது தான் இல்லையா? இதை நம்ம இப்போ வாசிக்கணும்னா சங்கீதம் 1ஆம் புத்தகத்தில் இருக்குது. அது வாசிக்குமா கொஞ்சம், ஒரு 4-5 வசனம். சங்கீதம் 1 சில வசனங்கள் வாசிக்கலாம்.
அதுதான் முழுசா வாசிங்க. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடுவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பாவிகளுடைய வழிகளில் இல்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து பிரியமாயிருந்து இரவும் பகலும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். அவன் நீர்க்காலின் அவன் ஓரமாய் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்க இலை மரத்தை போல் உதிராது இருப்பான். இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படின்னா என்ன? அவன் எதை தொட்டாலும் வெற்றி பெறுவான். எதை செய்யணும்னு நினைச்சான் அதை செய்து முடிப்பான். அல்லேலூயா. எதை காரியத்துல வெற்றி தோல்வி என்பது கிடையாது இந்த வசனம் சொல்லுது. ஆனா அதுக்கு முன்னாடி சில காரியம் சொல்லுது, அதான் முக்கியம் இல்லையா? துன்மார்க்குடைய அந்த ஆலோசனை கேட்டால் நம்ம துன்மார்க்கம் வந்துடும். பாவிகளுடைய வழியில் நின்னா நாம பாவிகளை வழியில போவோம். அப்புறம் பரியாசக்காரருடைய உட்கார இடத்துல உட்காந்து நாம 4 பேர் பரியாசம் பண்ணிட்டு இருப்போம். இதெல்லாம நம்முடைய வீழ்ச்சி. இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இரவும் பகலும் கடவுளை வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையை எடுத்து அதை இரவும் பகலும் தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல அவன் இருப்பான். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வேத நம்மை இன்னொரு புறத்துல அவர் அன்பு ஒரு பக்கம் நம்மை அன்பினாலே ஒன்றும் தெரியாது, பரவாயில்ல, அவர் என்ன நம்புறாருன்ற அந்த அன்பை வைத்து நம்ம பெரிய ஆளாயிடலாம். அல்லேலூயா. அது ஒரு வழி. இன்னொரு வழி, இந்த வேதத்தை படித்து தியானிக்க அவருக்குள்ள இருக்கிற ஞானம் நமக்குள்ள வந்து ஒரு காரியத்தை எப்படி செஞ்சா வெற்றி பெற முடியும் என்ற அந்த ஞானம் நமக்கு வந்த பிறகு அதை எளிதாய் கையிட்டு செய்கிறதெல்லாம் வாய்க்கக்கூடியவர்களை நாம் மாறுகிறோம். அல்லேலூயா. இது ஒரு விதமான ஒரு முற்றும் ஜெயம் கொள்ளுகிற வழி. இன்னொரு வழி இருக்குது, வாழ்க்கையிலே ஜெயிப்பது. என்னது? ஆமா, அது என்ன வாழ்க்கை ஜெயிக்குது? நான் வேலையிலேயே சம்பாதிக்கிறது ஜெயிச்சிட்டேங்க, நல்லா வருமானங்க, ஓகே, அது ஒரு வெற்றி இல்லையா? இப்படி நான் படிப்பில் ஜெயிச்சிட்டேன், நல்லா படித்து நல்லா 3 டிகிரி வாங்கிட்டேன், கோல்டு மெடல் வாங்கிட்டேன். இப்படி வாழ்க்கையில் பல விதத்து காரியங்களில் ஜெயிக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் நிறைய பேர் தோற்று போகிறாங்க. வாழ்க்கையில் தோற்று போகிறாங்க. வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர், அவர் சொன்ன காரியத்தை நான் சொல்கிறேன். அவர் பேசின அந்த கேசட்டை ஒரு மளிகை கடையில் அவர் போட்டு கேட்டுட்டு இருக்கார். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி, அதான் தலைப்பு. அதை குறித்த செய்தியை அவர் போட்டு கேட்டுருக்கிறார் கடையில். அந்த வியாபாரம் பண்ணும்போது கேட்டுக்கிட்டே வேலை செய்வார். அந்த கடைக்கு ஒரு பெரிய ஒரு பணக்கார செல்வந்தன் அந்த கேசட்டு அந்த செய்தியை கொஞ்சம் கேட்டார். கேட்ட உடனே இவருக்குள்ள ஒரு நம்பிக்கை, யார் இந்த கேசட்டில் பேசுகிறவர்னா, இந்த மாதிரி நாங்கள் சர்ச்சுக்கு போகிற இந்த பாஸ்டர் தானே. அப்படியா, சரி, ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லுன்னு. அவர் வீட்டுக்கு அந்த ஐயா கிட்ட ஐயா, இந்த மாதிரி நான் கேசட்டை போட்டு கேட்டுட்டு இருக்கும் பொழுது பெரிய ஒரு பணக்காரர் வந்தார். அவர் நீங்கள் இந்த மாதிரி அந்த கேசட்டில் செய்தி கொஞ்சம் கேட்டார் நின்றுட்டு, இதனால் அந்த ஐயாவை எங்கள் வீட்டுக்கு வர சொல்லுண்ணா. சரின்ட்டு பாஸ்டர்கிட்ட சொன்னோன்னு பாஸ்டர் அந்த வீட்டுக்கு போனான். பெரிய வீடு, பெரிய பெரிய பங்களா, 6-7 அடி உயரத்துக்கு அந்த சாய்பாபா படம் வச்சுருக்காரு. பெரிய பக்தர், வீடு பங்களா மாதிரி இருக்கு, கோடீஸ்வரர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எங்கேயோ தோற்று போயிருக்கிறார். அவருடைய வியாபாரத்தில் அவர் பெரிய தோல்வி, அதிலேருந்து மீண்டு வர முடியல, அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால் ஐயா வர சொன்னார். ஐயா வந்தார். பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அப்போது ஐயா நான் அவருக்கு ஜெபம் பண்ணிவிட்டு, நீங்கள் வண்ணாரப்பேட்டையில் நாங்கள் வெள்ளிக்கிழமையான ஒரு கூட்டம் நடத்துகிறோம், வண்ணாரப்பேட்டைக்கு நீங்கள் வாங்க, கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஆசீர்வாதத்தை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். பாருங்கள், அந்த வெள்ளிக்கிழமை அந்த மனிதன் வருவாருன்னு அந்த ஊழிக்க ரொம்ப ஆவலாகி காத்து கொண்டு இருந்தார். அவருக்காக ஜெபிச்சு அவரோட பேசணுன்ட்டு. ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை அவர் வரல. என்னன்னு கேட்டால்
அவர் தூக்கு போட்டு செத்து போயிட்டார். அவர் தூக்கு போட்டு செத்து போயிட்டார். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், அவர் ஏன் வரலன்னு கேட்டால், வண்ணாரப்பேட்டைக்கு நான் எப்படி போவேன்? நான் எவ்வளோ பேர் பண்ணக்கிற வண்ணாரப்பேட்டையில் வண்ணாரங்க துணி துவைக்கிற இடத்துல போய் அந்த ஒரு சின்ன சந்து உள்ளே போய் என்னுடைய ப்ரெஸ்டேஜ் ஆகுது. நான் எவ்வளோ பெரிய உள்ளே போனால் என்னுடைய மான மரியாதைலாம் போயிடுமே. பாருங்கள், கடவுள் அவருக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அவருக்காக ரத்தம் சிந்தி வந்தார். எங்கேருந்து இறங்கி வந்தார் இல்லையா? சிங்காசனத்தை விட்டு ஒரு தேவன் மனித சாயலாக இறங்கி வந்தார். எவ்வளோ பெரிய தேவன் இறங்கி வந்திருக்காரு. மனுஷன் இறங்கி வர மாட்டோம் பாருங்கள். அவனுக்கு ஒரு வாழ்வு ரெடியாக வச்சுருக்காரு. வந்திருந்தால் அவனுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் விடுதலை கொடுத்துருப்பார். அந்த தோல்வியிலிருந்து மீட்டு எடுத்திருப்பார். ஆனால் அந்த ஒரு ப்ரெஸ்டேஜ், தான் பெருமை பெரிய ஆள் நினச்சி நான் எப்படி போவேன்னு சொல்லி கட்சியில் தற்கொலை செஞ்சு அவன் இறந்துட்டான். அவங்க மனைவி சொன்னாங்க, நான் எவ்வளோ சொன்னையா, நம்ம பிரச்சனை தேர நம்ம தான் போனோம், இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. கேட்கல, மறித்து போயிட்டார். நிறைய தொழில் அதிபர்கள் தற்கொலை செய்து கொண்டதை நான் பார்த்துருக்கேன். நடிகைகள், பெரிய பேர் புகழ் பெற்றவர்கள், ஏன் இந்த உலகத்தையே கலக்கின ஹிட்லர் கூட தற்கொலை செய்து கொண்டு மறித்தார். உலகத்தை கலக்கினவர். அவங்கள வாழ்க்கையில் ஆனால் உலகத்தில் பல தேசத்தை பிடிச்சாங்க, ஜெயிச்சாங்க. அன்றைய காரியங்களை ஜெயிக்கிறது இல்லை, தன் வாழ்க்கையில் ஜெயிக்கலை. ஹல்லேலூயா. வாழ்க்கையை இன்பமாய் கடைசியிலே நான் சிறப்பானதை செய்தேன், சிறந்ததை செய்தேன் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்யல, வெற்றிகரமாய் முடிக்கல. 2 கொரிந்தியர் 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பவுல் அருமையா சொல்றாரு, என் வாழ்க்கை போராட்டம் உள்ள வாழ்க்கை தான் இல்லையா? அவர் வாங்காத அடியும் இல்லை, உதயம் இல்லை, அப்புறம் அவர் செய்யாத பெரிய காரியங்களும் இல்லை இல்லையா? ஒரு பக்கம் பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, இன்னொரு பக்கம் பார்த்தா நடந்தால் அற்புதம், அவருடைய ஒரு கட்சியை தூக்கி போட்ட அற்புதம் இல்லையா? மாடியிலேருந்து விழுந்துறான், செத்து போகிறான், அவனை அப்படி தூக்கி உட்கார வச்சு உடனே உயிரோடு எழுப்புறாரு. இப்படி பல காரியங்கள் அவர் செய்கிறாரு. பல காரியங்களை, ஒரு பக்கம் பாடுகளாக, இன்னொரு பக்கம் மிராக்கெலாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒரு தன்னுடைய கடைசி காலத்தில் ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என் விசுவாசத்தை எப்படி துவக்கினோ அதை நான் முடிவு பறிந்தோம். அந்த விசுவாசத்தில் கர்த்தர் என்னை நடத்தினேன், எனக்கு சொன்ன எல்லா காரியத்தையும் நான் செய்து முடிச்சிட்டேன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை நான் ஒரு முழுமை அடைந்து வெற்றிகரமாய் முடித்திருக்கிறேன். சில கிறிஸ்தவர்கள் ஆரம்பம் நல்லா இருக்கும், ஆரம்பம் சபை எப்போ திறக்குது முன்னாடி உட்காந்து நின்று இருப்பாங்க. என்ன உற்சாகம், கை தட்டி பாடுறது, துதிக்கிறது. ஏன்னா அந்த பாவத்திலேருந்து ரட்சிப்புக்குள்ள வந்திருக்காங்களே, அது அப்படியே இன்பமாக இருக்கும். எங்கே போகிறது, கூப்பிடாத முன்னாடி வந்துடுவாங்க. எங்கேயா கூட்டம் இருக்குதா, இன்றைக்கி எங்கே இருக்குது கூட்டம்னுவாங்க. வாரம் முழுதும் கூட்டம் வச்சா வருவாங்க. ஆனால் அது ஒரு தாகம். நல்ல ஆவியில் ஆரம்பம் பண்ணின்னு மாம்சத்தில் முடிக்கலாமான்னு கேட்குறாரு. நல்ல ஆவியில் உற்சாகமாக கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தனிந்து சபைக்கு போகிறது, அதில் கொஞ்சம் நாட்டம் இல்லை. கட்சியில் நாட்டிக்காம கிறிஸ்தவர்கள் ஆகிறது, நாத்திகமாக போயிட்டு வந்தால் போதும். ஏன்னா அப்போது ஒன்றுமே இல்லை, அப்போது சந்தோஷம் இல்லை, அன்றைக்கி கவலை, கண்ணீர். இதன் மத்தியில் அந்த தெய்வ சந்நிதியில் வரும்போது அவர் துதிக்கும் போது ஒரு பிரசன்னம் மூடி ஒரு மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் போது நமக்குள்ள தெய்வனுடைய ஞானம், அறிவெல்லாம் கிடைக்கும் போது உலகத்தில் எப்படி வாழணும் என்ற அறிவு கிடைச்சிருது இல்லை? எப்படி பிழைக்கணும்னு தெரியாது இருந்த நமக்கு இந்த தெய்வ சந்நிதியில் வரும்போது அவருடைய ஞானம் கிடைக்கும் போது, ஒரு பிரசனத்துக்குள்ளே வரும்போது நமக்குள்ள ஒரு விதமான அந்த திறமை, ஆற்றலாம் வெளிப்படும் போது இப்போ நம்ம செய்கிற காரியங்களும் சிறப்பாக இருக்குது. நல்லா பணம் சம்பாதிக்கிறோம், நல்ல காரியங்களாம் நம்ம ஒரு உயர்வு வந்துட்டோம். உயர்வு வந்துட்ட பிறகு என்ன ஆகுது, தேவனோடு நெருங்குற காரியம் குறைஞ்சி போச்சு. தேவனோடு நெருங்குற காரியம் குறைஞ்சி போச்சு. உற்சாகமாக வந்தாங்க, ஆவியில் ஆரம்பித்தவர்கள். இவர்கள் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தில் உலகத்தில் வறுமையை ஜெயிச்சிட்டாங்க, பலவீனத்தை ஜெயிச்சு மேலே வந்துட்டாங்க. இதெல்லாம் ஜெயிச்சு வந்தவங்க என்ன பண்ணாங்க, வாழ்க்கையில் அந்த முடிவே வெற்றிகரமாக முடிக்கணும்ல. அது வெற்றிகரமாக முடிக்கிறது என்ன?
கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்யணும்னு நினச்சிருக்கிறாரா? இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறேன் தெரியுமா, கிறிஸ்துவ பிள்ளைகள் இந்த உலகத்தில் சாதிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு நீங்கள் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்க வழியிலேயே மேலே வர வழியில் நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் அவரை புரிஞ்சிக்கல. இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவனுக்கு சாதாரண விஷயம். நீங்கள் கோல்டு மெடல் வாங்குறதும், ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வர்றதும், நீங்கள் நிறைய உங்கள் தேவைக்கு மேலே பணத்தை சம்பாதிக்கிறதும், பிஸ்னஸில் நல்ல ஒரு வருமானத்தை கொண்டு வருதும், இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவனுக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்னா அது உலகத்தில் ஜெயிக்கிற விஷயங்கள் தான் அதெல்லாம். ஆனால் உலகத்தில் ஜெயிக்கிறவர்கள் நம்ம உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். உலகத்தை ஜெயித்தவனுக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. இடுக்கம், நெருக்கம், கவலை, கண்ணீர், பாடுகள் இதெல்லாம் ஜெயிச்சு வரத ஒரு மனிதன் ஒரு பெரிய திறமைசாலியா, பெரிய ஆற்றல் மிக்கனா மாறி விடுகிறான். ஹல்லேலூயா. பிரச்சனைகளை ஜெயிக்கணும். நமக்கு ஒவ்வொரு நாளும் வர அந்த சூழ்நிலைகளை ஜெயிக்கணும். அது ஜெயிக்கணும். அங்கே தோத்துடக்கூடாது. நாங்கள் அதை ஜெயிச்சிங்க, கோல்டு மெடல் வாங்கினேன். ஆனால் வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் ஒரே சமாதானம் இல்லைங்க, ஒரே சண்டைங்க. அது என்ன பண்ணுறதுக்கு புரியல. அதை தான் நீ ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. பலவீனத்தை நீ ஜெயிக்கணும். பலவீனத்தை, வறுமை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை பாருங்கள். அந்த வறுமையை ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. சில வசனத்தை உங்களுக்கு தொடர்ந்து நான் காட்ட விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தை ஜெயிக்கிறது தான் பெரிய வேலை. அந்த உலகத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் முதலாவது மனிதனாய் ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்பாக ஒரு மனுஷனும் உலகத்தை ஜெயிக்கல. ஒரு மனுஷனும் உலகத்தினுடைய இருக்கு. உலகம் என்றது என்ன முதல்ல அது தெரியணும்ல. உலகம் என்பது பிசாசினுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிற உலகம் இல்லையா? அதில் பிசாசு இருக்கிறான், பிசாசின் தூதர்கள் இருக்காங்க, பிசாசினால் பீடிக்கப்பட்ட, பிசாசினால் நடத்தப்படுகிற மனிதர்களும் இருக்காங்க. இந்த மாதிரி உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிசாசு கொண்டு வந்த பாவம், சாபம், வியாதி, பலவீனம், கவலை, கண்ணீர், குழப்பம், திகில், பயம், சந்தேகம், இவை அனைத்து தீமைகளும் பிசாசு இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறான். இதுதான் உலகத்தை ஜெயிக்கிறது. இதுதான் பிசாசு ஜெயிக்கணும். பிசாசு கொண்டு வந்து பாவத்தை, சாபத்தை ஜெயிக்கணும். இங்கே கொண்டு வந்து கவலை, கண்ணீர், இதெல்லாம் ஜெயிக்கணும். இது தான் ஒரு உலகத்தில் ஒரு பெரிய ஆளுன்னா இவன் தான். யார்? இதையெல்லாம் ஜெயிக்கிறவன் தான். ஹல்லேலூயா. இதில் தோத்துடப்போகக்கூடாது. அப்போது இதை ஜெயித்தவனுக்கு கோல்டு மெடல் வாங்குறது பெரிய விஷயமா? இதுதான் இதில் தான் இந்த உலகம் தோற்று போயிருக்கிறது. நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதை ஜெயிச்சுட்டாம அவன் எல்லாத்தையும் ஜெயித்த மாதிரி, எல்லாத்தையும். ஆமாம், ஒரு சின்ன மெத்தடில் நீ மேலே வந்துடலாம். ஹலோ, ஒரு சின்ன ஆலோசனை உனக்கு கிடைச்சா அதை பிடிச்சிட்டு வாழ்க்கையில் நீ முன்னேறலாம். ஹல்லேலூயா. ஒரு சின்ன வார்த்தை நீ பிடித்தால் நீ சாதிக்கலாம். ஹல்லேலூயா. அடிக்கடி நான் நினச்சி பார்ப்பேன், ஒரு காரியம் என்னை அதிகமாக என்னை உற்சாகப்படுத்தும். ஒரு நாள் அதிகாலை வேளையில், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், எங்கள் டிவி கிடையாது. அப்போ டிவி அப்போ தான் கொஞ்சம் இருக்குது. டிஸ்கவரி சேனல்னு அப்போ கொஞ்சம் பார்ப்பேன் நான். அப்போ அதிகாலையில் 5 மணிக்கு டிஸ்கவரி சேனல் கொஞ்சம் ஆன் பண்ணும்போது ஒரு லைவ் ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டு இருந்தேன். அதில் அமெரிக்காவில் ஒரு தேசத்தில் ஒரு மனிதன் வந்து மிக உயரமான கட்டிடங்கள் நடுவாய் இந்த கட்டிடத்துக்கும் ஒரு கயிறை கட்டி, இது பெரிய லைவ் சேனல் ஓடிட்டு இருக்கு. எல்லோரும் பேட்டி எடுக்க காத்துட்ருக்காங்க, எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, ஜனங்கள்லாம் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் லைவாக போயிட்டுருக்கு டிஸ்கவரி சேனலில். அன்றைக்கி தான் பார்த்தேன் லைவ் ப்ரோக்ராம். நான் லைவ் ப்ரோக்ராம் இருக்காது. இந்த காரியம் நானும் பார்க்குற ஆச்சரியமாக பார்த்து கொண்டு இருக்கிறது. அந்த டைம் கரெக்டாக நானும் வந்து அந்த டிவியை ஆன் பண்ணிட்டேன். அதாவது நல்ல இரவில் உயரமான கட்டிடத்தில், அந்த கட்டிடத்துக்கும் இந்த கட்டிடத்துக்கும் நடுவாக ஒரு கயிறை கட்டி, எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல், எந்த ஒரு கீழே வந்து எந்த ஒரு அவங்கள காப்பாற்றக்கூடிய எதுவுமே இல்லாமல், அந்த கயிறு மேலே ஒருத்தர் நடந்து வரான்.
இது ஒரு பெரிய சாதனை. ஒரு ஆமாம், இப்படி கண் இமைச்சு கொஞ்சம் ஷேக்கானா ஆள்காலி. அப்போது இப்படிப்பட்ட காரியத்தில் நடந்து வரான். எல்லாருக்கும் பதட்டமாக இருக்குது. எல்லாருக்கும் ஆமாம், விழுந்துட்டா அவ்வளோதான் போல இருக்குமே, இவ்வளோ உயரத்தில் இருக்கு, காற்று வேறு அடிக்குது உசு உசுன்னு. பார்க்குறவங்கெல்லாம் ஒரே பயமாக இருக்குது. ஏன்னா தவறுனால் காலி. பார்க்குறவங்க எல்லாருமே பதட்டமாக பார்க்குறேன், நானும் அதை பதட்டமாக பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ காற்று அடிக்குது, ஷேக் ஆகுது, ஆடுது அங்கே கயிறு. அந்த கயிறு மேலே அவன் நடக்கிறான். எல்லாரும் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்க. ஒரு பெரிய லைவ் சேனல் ஒரு சாதனையாக நடந்து கொண்டு இருக்கு. அவன் நடந்து அந்த கயிறு மேல் நடந்து வந்து இறங்கிட்டான். இறங்கின பிறகு அவனை எல்லாரும் பேட்டி கேட்குறாங்க, இது எப்படி உனக்கு சாத்தியமாச்சு, எப்படி உங்களால் இது முடிஞ்சது கேட்கும்போது அவன் வந்து வேதத்துலேருந்து ஒரு வசனத்தை காட்டுறாங்க. வேதத்துலேருந்து பாருங்கள், அந்த வசனம் தான் இந்த சாதனை பண்ண வச்சிருக்கு. நான் சொல்கிறேன், நீ ஜெயிப்பதற்கு உனக்கு வேறொன்றும் தேவையில்லை, கடவுளுடைய ஒரே வார்த்தையும் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க பண்ணிவிடும். ஹல்லேலூயா. அவன் சொன்னான், நான் தரிசித்து நடக்கவில்லை, என் தேவனை விசுவாசித்து நடக்கிறேன். ஹல்லேலூயா. நான் இங்கே என்ன நடக்குது, விழுந்துடுவேனா, இதெல்லாம் பார்க்கல, எதையும் பார்க்கல. நான் என் விசுவாசத்தில் நான் நடந்துவேன். என்னால் முடியும் என்ற விசுவாசம் என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை வைத்து நான் நடந்து வந்தேன். ஹல்லேலூயா. அப்போது நமக்கு இந்த உலகத்தில் ஜெயிக்கிறது பெரிய விஷயமும் கிடையாது. நான் சொல்கிறேன், நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிற பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் சொந்த வீடு வாங்குறது உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக வாங்கிடுவீங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஹல்லேலூயா. சின்ன காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உயர்த்தி டக்குன்னு உங்களுக்கு கொண்டு வந்துடுவார். சொல்கிறேன், இதை பற்றிலாம் நீங்கள் பெருசாக ஆண்டவரே இதுதான் பெருசுன்னு அதுக்காக நீங்கள் போராடி ஜெபிக்கிறதுலாம் இல்லை. நீங்கள் உலகத்தை ஜெயிச்சிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி உங்களுக்கு, இதெல்லாம் ஈஸி உலகத்தை ஜெயிக்கிறது. அப்போ உலகம் என்பது பிசாசு கொண்டு வருகிற அநேக நயவஞ்சக காரியங்கள், சூழ்ச்சிகள் எல்லாம் ஜெயித்து மேலே வரணும். ஆனால் நம்ம எதிர்கொள்கிற காரியங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இதுதான் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள். ஹல்லேலூயா. சில வசனத்தை நான் தொடர்ந்து காட்டுகிறேன். 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5. தேவனால் பிறப்பதெல்லாம், தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உலகத்தை ஜெயிக்கும். தேவனால பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். ஹல்லேலூயா. யாரெல்லாம் தேவனால பிறந்திருக்கீங்க? ஆமென். நிறைய பேருக்கு டவுட் இருக்கா? தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். ஹல்லேலூயா. பிசாசை ஜெயிப்பாங்க. அவன் கொண்டு வந்து சாபம், பாவம் இதெல்லாம் தவிடுபடி ஆக்குவோம். எத்தனை சூழ்ச்சிகளை கொண்டு வந்தாலும், எத்தனை நம்ம வீழ்த்தக்கூடிய காரியங்களை கொண்டு வந்தாலும் அதெல்லாம் ஜெயிச்சு நம்ம மேலே வரும். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு முன்பாக ஒருவர் ஜெயித்து முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அவரை நான் பின்பற்றுகிறேன், அவருடைய பாதையை நான் பின்பற்றுகிறேன், அவருடைய ஆலோசனை பின்பற்றுகிறேன், வழிகளை பின்பற்றுகிறேன். அவர் ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. ஹல்லேலூயா. இயேசு ஜெயித்ததுனால நாமும் ஜெயிப்போம். ஹல்லேலூயா. இதான் வேதத்தில் முக்கியமான சத்தியம். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது, இயேசு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து வெற்றிகரமாய் முடித்தார். அவரை விசுவாசிகளுடைய வாழ்க்கையும் வெற்றிகரமாய் அவர் முடிப்பார். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தாராம். என்ன பண்ணாரா? அப்போ ஒரு அற்புதம் பண்ணுறதும், தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்குறதும், 50,000 பேர் பகிர்ந்து விடுவதாலும் சாதாரண சார். ஹல்லேலூயா. இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கக்கூடாது. நான் சிலுவைக்கு போகிறது தான் பெரிய விஷயம். ஹல்லேலூயா. அங்கே தான் நான் சாத்தானுடைய தலையை நசுக்க போகிறேன். ஹல்லேலூயா. அங்கே தான் நான் உலகத்தை ஜெயிக்க போகிறேன். இந்த உலகத்தில் பாவத்தை கொண்டு வந்து மனிதனை வீழ்த்தின இந்த சாத்தானை நான் ஜெயிக்க போகிறேன். ஹல்லேலூயா. சிலுவையிலே வெற்றி என்பது ஏற்றுக்கொள்ள முடியுதா? என்னங்க, அவர் அடித்து அந்த இடத்துல தொங்க விட்டு நிறுவனமா, இதை வெற்றியாக ஏற்றுக்க முடியுமா? அதை எப்படி அவர் சகிச்சு அதை எப்படி செஞ்சார்? தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார்ல, எப்படி? பிதா அவரை அவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்னுடைய நேச குமாரன்,
எங்கள் அப்பா என்னை அவ்வளவா நேசிக்கிறாரு. அவர் ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்கிறார். இந்த மனுக்குலத்தை மீட்கணும்னா நீ பலியாகணும்பான அந்த அன்பு என்னை என்ன பண்ணுது, இந்த பலியாவதற்கு என்னை தயாராகிறது. ஒரு கணம் நான் யோசித்தேன், இந்த பாத்திரம் நமக்கு சித்தமானால் எடுபட்டுட்டோம். ஏன்னா சிலுவைக்கு போகிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஒரே ஒரு சிலுவைக்கு போகிற அந்த பிடிக்க வராங்களே, அதுக்கும் அவர் ஜீவனை விடுவதற்கு முன்பாக, அதாவது யூதாஸ் காட்டி கொடுக்குறான், சேவர்கள் வந்து பிடிக்க வர்றாங்க, அந்த இடத்துல இருந்து அவர் ஜீவனை விடும் அந்த நேரம் வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை தப்பாக பேசியிருந்தா கதையை வேற மாதிரி மாறிட்டு. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை கோமா பேசியிருந்தாங்க, எல்லாருமே சாம்பலாக இருப்பாங்க, இந்த கதையும் வேற மாதிரி ஆயிருக்கும். ஒரு வார்த்தை கூட தவறாய் பேசவில்லை. அவள் குறிக்குள்ளெல்லாம் பிதாவினுடைய சித்தம் செய்வதில்லை. ஹலோ, அது தாங்க வெற்றிகரமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. நான் சொல்ற ஒரு தேவ மனிதனுடைய வெற்றிகரமான வாழ்க்கை என்பது ஹல்லேலூயா, வெற்றிகரமான வாழ்க்கை என்பது தேவ சித்தத்தை செய்கிற மனிதன் தான் தன் வாழ்க்கையை உலகத்தை ஜெயித்து வெற்றிகரமாய் முடிக்கிற மனிதன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம சாதிக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம்ன்ற நான் சாதாரண விஷயங்கள். ஏன்னா உலகத்துக்கு தான் பெரிய விஷயம். அப்பா நான் வந்து எவ்வளோ பிரயாசப்பட்டேன் தெரியுமா, எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இந்த ஒலிம்பிக் பந்தயத்தில் நான் வந்து கோல்டு மெடல் வாங்குறதுக்கு நான் இத்தனை வருஷமாக பயிற்சி பண்ணேன், அதை வாங்கிட்டுன்னா அவனுக்கு அதுதான் அவனுக்கு வாழ்க்கையெல்லாம் அது நினச்சி பார்ப்பேன். நான் கோல்டு மெடலிஸ்ட், நான் இப்படிலாம் இதை தான் நினச்சி பார்த்துறேன், அதுதான் அவனுக்கு பெருமை. ஆனால் கிறிஸ்தவனுக்கு அது சாதாரண விஷயம். ஹல்லேலூயா. கோல்டு மெடல் வாங்குறதோ, பணத்தை சம்பாதிக்கிறதோ, பெரிய சொந்தமாய் வீடு வாங்குறதோ, நான் சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் அது ஒரு மிக சாதாரண விஷயங்கள். உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப எளிதாய் நடக்கக்கூடிய, உங்களால் அதெல்லாம் சாதிக்க முடியும். ஆனால் அந்த உலகத்தை ஜெயித்து பிதாவுடைய சித்தம் செய்கிற மிக பிரதான வேலை நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை பிதாவின் சித்தத்தை செய்வது மூலமாக தான் அந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 6லிருந்து 8ஆம் வசனம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாயா? ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்னிடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறக்கிறவனும் அவனும் அப்படியே இருக்கிறான். ஹல்லேலூயா. மறுபடியும் பிறந்த, ஆவியில பிறந்த, தேவனால பிறந்த ஒரு மனிதனை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் விளக்கத்தை கொடுக்கிறார். அவனை காற்றுக்கு ஒப்பாக இங்க இணைத்து பேசுகிறார். காற்றானது புறப்பட்டு வருகிறது, அது புறப்பட்டு போகிறது, அது எங்கிருந்து வருது எங்கிருந்து போகுது யாருக்கும் தெரியாது. ஆனால் அது ஒரு வேலையை செய்கிறது. ஹல்லேலூயா. அது ஸ்லோவாக வீசினால் அது தென்றலாக இருக்கிறது, அதை வேகமாய் வீசினால் புயலாய் மாறுகிறது. பல ஆயிரம் ஆண்டுகள் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ரொம்ப நாளாக இருக்கிற அடையார் ஆலமரம் அடித்த ஒரு புயலில் ஒரு நாள் விழுந்துருச்சு. அப்போ அசைக்க முடியாத ஆழமரங்கக்கூடிய அசைக்கக்கூடிய ஒரு சக்தி தேவனால் பிறந்த ஒரு மனிதனுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட மனிதனையும் நீ என்ன பண்ண முடியும்? மாற்றக்கூடிய சக்தியை தேவன் உனக்குள்ள வைத்திருக்கிறார். நீ வீசினால் நீ எப்படி இயங்குகிற, உனக்குள்ள என்ன நடக்குது யாருக்கும் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் உனக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கிறது, மறுபடியும் பிறந்திருக்கிறாய். ஹல்லேலூயா. நீ எங்க இருக்கிறியோ அங்க ஒரு அசைவு, அங்க ஒரு ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஒரு இடத்துல இருக்கிறன்னா அங்கே ஏதோ ஒன்று நடக்குதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு அசைவு உண்டாக்கி கொண்டு இருக்கிறான். அவன் மெதுவாக நடந்தால் ஒரு விளைவு உண்டாகிறது, அவன் வேகமாய் செயல்பட்டால் வேறொரு விளைவு உண்டாகிறது. ஹலோ, இருக்கீங்களா? நம்ம உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இப்படி சொல்லலாம், நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள். நம்ம சொல்லுவோமா, நான் ஜெயிக்க பிறந்தவன். எல்லாரும் அந்த உலகமே
இந்த ஜெயம் வெற்றி என்றத விரும்புது இல்லையா? ஏதாவது ஒன்று வெற்றி அடைஞ்சணுங்க. அந்த வெற்றி வச்சுட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறது. வெற்றி வச்சுட்டு வந்து பல வெற்றிகள் நினச்சி சந்தோஷம். நான் கூட சந்தோஷப்படும் பல விஷயங்கள், பல வெற்றிகளை. ஆனால் அது ஜஸ்ட் ஒரு சந்தோஷம்தான். ஹல்லேலூயா. பிதாவுடைய சித்தத்தை செய்து வெற்றிகரமாக என் ஓட்டத்தை முடித்து என் வாழ்க்கையை முழுமையாய் முற்றும் ஜெயம் கொள்கிறவனாய் என் வாழ்க்கையை, இந்த பிறப்பு எதுக்காய் நான் பிறந்தேன், எதற்கு என்னை தேவன் தெரிந்து கொண்டு ரட்சித்தார், என்னை கொண்டு என்னை வேலைகளை செய்யும்படியே தேவன் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் எனக்கு எதிர்த்து வந்தாலும் இல்லையா, இப்படி சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். அது ரோமருக்கு எழுந்த புத்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 35லேருந்து 39 வரைக்கும் வாசிக்கலாம். ரோமர் 8 35லிருந்து 39. உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயங்களுள்ளாய் இருக்கிறோமே. வாசிங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, எவ்வளோ காரியங்கள் என்னை எதிர்த்து வருகிறது, இது எல்லாமே அவருடைய அன்பினாலே நான் ஜெயம் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இது எதுவுமே என் தேவனுடைய அன்பை விட்டு பிரிச்சிட முடியாது. ஹலோ, நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ஜெபம் பண்ண முடியலைங்க. நல்லா பைபிள் வாசித்தீங்க, இப்போ பைபிள் வாசிக்க முடியல. யார் உங்கள் அன்பை விட்டு பிரிப்பது? எந்த கவலை உங்களை அப்படி படிக்கக்கூடாதபடி உற்சாகமாய் ஆராதிப்பீங்களே, இப்போ ஏன் நீங்கள் ஆராதிக்கலை? தேவன் மேலே இருக்கிற அன்பை விட்டு உங்களை பிரிக்கிறது எது? வியாகுலமோ கவலையோ கண்ணீரோ பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் நான் என் தேவனை நேசிக்கிறதோ, என் தேவனுடைய அன்பை உணர்ந்து நான் துதிக்கிறதோ, ஆண்டவரை எந்த காரியத்திலும் எதுவும் என்னை தடுக்க முடியாது. ஹலோ, அது பவுல் சொல்கிற பாருங்க, அவர் என்னை அன்பு கூறுகிறபடி நான் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறேன். அவரோட அன்பு என்ன பண்ணுறது? நான் ஆண்டவர் கொடுத்த எந்த வேலையும் நான் தடை பண்ணுறதே இல்லை. அந்த அன்பு தான் என்னை இயக்குது. அன்பு தான் இயக்குது. ஒரு அருமையான ஊழியக்காரர் சொல்லுவார், அதாவது பாக்ஸிங்கில் வந்து ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு அப்படி போயிட்டே இருக்கும். எப்போ நாக் அவுட் ஆகிறாங்களோ அப்போ தான் அந்த போட்டி ஜெயித்த மாதிரி இல்லையா? கடைசி அடித்து விழுந்தவன் எழுந்துக்கணும். 10 சொல்கிறதுக்குள்ள எழுந்துடணும். 10 சொல்கிறதுக்குள்ள எழுந்துக்கலன்னா அவன் இந்த போட்டியில் தோத்தது மாதிரி, எதிர்க்கிறவன் ஜெயித்த மாதிரி. இதுதான் அந்த போட்டி இல்லையா? அப்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து அடிப்பாங்க. ஒரு டைமிங் இருக்குது. அந்த டைம் வெறும் பாக்ஸிங் போடுவாங்க. அந்த டைமுக்கு இன்னும் திருப்பி ஒரு ரவுண்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ எத்தனை முறை அடித்து எத்தனை முறை விழுந்தாலும் அவன் எழுந்துட்டான்னா தோக்கலைன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ மறுபடியும் சண்டை போடுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து மறுபடியும் சண்டை போட விடுவாங்க. அப்போ எத்தனை முறை விழுந்தான் என்பது முக்கியமும் இல்லை, கடைசியாக எதிரியை வீழ்த்துவது தான் வெற்றி. ஹல்லேலூயா. அப்போ பல முறை நான் விழுந்துட்டேன், ஆனால் நான் திரும்ப எழுந்திருக்கேன். நான் எப்போ எதிரே வீழ்த்துறேனோ அது வரைக்கும் இந்த போட்டி தொடர்ந்துட்டே இருக்கும். எத்தனை ரவுண்டு போகணும்னு தெரியாது. 10 ரவுண்டு போகலாம், 20 ரவுண்டாலாம். எத்தனை முறை பிசாசனை கீழே தள்ளினாலும் நான் எழுந்து நின்று அவனை எதிர்த்து அவனை ஜெயிக்கிற வரைக்கும் இந்த போட்டி முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறாமல் உங்கள் வாழ்க்கை முடிவு பெறாது.
பல தோல்விகளும் பலவித இழப்புகளும் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்தை வந்து நான் இழந்திருக்கலாம். நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமான ஒரு முடிவுக்குள் வரும். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெயிக்கிறவர்கள் இந்த போட்டியில நீங்க 1000 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பீங்க. ஒரு கடைசியில எதிரியை வீழ்த்தி நீங்க ஜெயிப்பீங்க. அப்பதான் வாழ்க்கையின் முடிவு வரும். ஹல்லேலூயா. நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. நம்ம அந்த வெற்றிக்கு எது தடையா இருக்கு? எது? கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் ஏன் அநேக நேரங்களில் வெற்றி பெற முடியாமல் விழுந்து இழந்திருக்கிறோம்? அதுக்கான ஒரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன் உங்களுக்கு. எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 4:18. அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை, பயமில்லை, பூரண அன்பு, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இது பாருங்க, ஒரு கிறிஸ்தவனுடைய வெற்றிக்கு தடையா இருக்கிறது பயம். என் வாழ்க்கையில நான் ரொம்ப பயந்தவனாய் என்னை வளர்த்தாங்க. வெளியே போகாத, சைக்கிளில் ஓட்டுனா உனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடும், இப்படி போனால் அப்படி ஆகிடும், இப்படி பயம் காட்டுறதே சின்ன வயசுலேருந்து. அங்கே பேய் வரும், இங்கே பிசாசு வரும், இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு ஒரு பயங்காட்டியே என்னை வளர்த்துட்டாங்க. பயங்காட்டியே. ஆமாம், அந்த பயத்தினாலே அநேக காரியங்கள், பயந்து நான் அநேக காரியங்கள் இழந்திருக்கிறத என் வாழ்க்கையில் நான் உணர்ந்திருக்கிறேன். பயம் என்னோட வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நான் பெற்றுக்கொள்ளாத ஒரு மிகப்பெரிய தடையாய் என் வாழ்க்கையில் நான் உணர்ந்திருக்கிறேன். அப்போ பயம் வந்து வெற்றி பெறாதபடிக்கு நம்மை தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? நமக்குள்ள என்ன இல்லைன்னா அன்பை குறித்து அறிவில்லை. அன்பை குறித்து நம்ம யாரோ ஒருவர் நமக்கு அன்பு காட்டவில்லை, அன்பு காட்டி நம்மளை உருவாக்கவில்லை. நீ போனா இப்படி ஆயிடும்னு பயம் காட்டிங்களான்னு தெரியல, நீ போ உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி நமக்கு தைரியம் கொடுத்து, அன்பினாலே நமக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் இல்லை, அன்பினாலே நமக்கு தைரியம் கொடுக்கவர் யாரும் இல்லை. நம்மளை நேசித்து உன்னால் முடியும்பா, முடியாதுன்னு தெரிஞ்சால் கூட நம்மளுக்கு முடியும்னு சொல்லி, நீ போ உன்னால் முடியும்னு சொல்லி நம்ம அனுப்புகிற அன்பின் வார்த்தைகள் நமக்கு இல்லாதபடினால பயங்காட்டி வளர்ந்து நம்ம அநேக காரியங்களை அதை வெற்றி பெறாமலே போயிட்டோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? என்னை நேசிக்கிறான்னு சொல்கிறீங்களே, அது என்ன அடையாளம்? அவர் உங்களை நேசிக்கிறபடினாலே அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னால் முடியும்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. நான் உன் மேலே அன்பு வைத்திருக்கிறேன், உன்னால் முடியும், என் வார்த்தையை நம்பு, உன்னால் முடியும். அப்போ அந்த பயம் போயிடுது. என்னால் நடக்காது, என்னால் முடியாது என்ற அந்த எண்ணம் நம்ம விட்டு போயிடுது. இந்த அன்பு, அவருடைய அன்பு புரியுது நமக்கு. எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ பெரிய அவர் என்ன சொல்றாரு முடியும்னு. இந்த உலகத்தில் யாரும் எதனா சொல்லட்டும், அவர் சொல்றாரு நீ தைரியசாலி என்று சொல்றாரு. அவர் சொல்ற என்ன பராக்கிரமசாலின்னு சொல்றாரு. உன்னால எல்லாம் முடியும் அவர் சொல்றாரு. என்னை விசுவாசிக்கிறவனுக்கோ எல்லாம் கூடும் சொல்றாரு. யார் என்ன சொல்றாங்க, என்னை பத்தி யாருன்னு சொல்லிட்டேன், நான் கூட என்னை பத்தி தப்பா நினைச்சிருக்கட்டும், என் தேவன் என்னை நேசிக்கிறபடினால அவர் சொல்றாரு. அதுதான் அவர் நேசிக்கிற அடையாளம் என்ன தெரியுமா? ஒருத்தர் பலவீனப்படுத்துறதில்ல, நீ லாய்க்கு இல்லை உனக்கு வராதுன்னு சொல்கிறது அன்பு கிடையாது. நீ தகுதி இல்லை, உனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி அவங்க இயக்கத்தை தடை பண்ணுறதுக்கு அது அன்பு கிடையாது. இயங்காதவனை இயக்கி விடுறது தான் அன்பு. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாதவனை உருவாக்குறது தான் அன்பு. ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லை லாய்க்கையில் என்னால் ஆண்டவனை பார்த்து சொல்லுவார், உன்னால் எல்லாம் முடியும்பா, நீ பெரிய புத்திசாலிப்பா, நீ பெரிய அறிவாளிப்பான்னு சொல்லி இந்த அன்புள்ள தேவன், மாபெரும் தேவன் என்னை பார்த்து சொல்லும்போது எனக்குள்ள நம்பிக்கை வருகிறது, என்னால் முடியும் என்ற விசுவாசம் பெறுகிறது. அதுதான் சொல்றாரு, நாம் நம்மில் அன்பு கூறுகிற அவராலே கூடுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே, நாம் அப்படிதான் இருக்கிறோன்றார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பின் வார்த்தை நம்மை உருவாக்குகிறது. அவர் நம்மை நேசிக்கிறபடினாலே நாம் கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறார். ஒருவரும் கெட்டு போவது சித்தம் அல்ல. நாம் கெட்டு போய் அழிந்து போவது, மூலையில உட்காந்து அழுவதும் கலங்குவதும் கவலைப்படுவதும் அதிரப்படுவதும் தோற்று போவதும் தேவனுடைய சித்தம் அல்ல. ஒரு அன்பின் வார்த்தை நம்மை உருவாக்குகிறது. ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கல்வாரிக்கு போக மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா?
பிதாவின் அன்பு. ஹல்லேலூயா. இந்த செய்ய முடியாத மாபெரும் காரியத்தை இயேசு கல்வாரி போய் செய்ய காரணம், என் அப்பா இந்த அளவுக்கு என்னை இயக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை பிரதிபலித்து இருக்கிறார். என்னால் முடியாது ஒன்றும் இல்லை, எல்லாம் செஞ்சார்ல இயேசு. என்னை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகுன்னு சொல்லிட்டாரு. அவரால் ஆகாதா? அவரால் எல்லாம் பண்ண முடியும்ல. ஆனால் சிலுவைக்கு போகும்போது மாத்திரம் இந்த வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 26:39. மத்தேயு 26. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க. அந்த வேர்டை பாருங்க, என் பிதாவே. அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தன்படி அல்ல, உம்முடைய சித்தன்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ரொம்ப ஒரு அந்த நேரத்தை நம்ம அதாவது நாளைய தினத்துல தன்னை நிர்வாணம் நிற்க வைக்க போறாங்க. ரத்தம் சொட்டு சொட்ட அடிச்சு சரீரத்தை கிழிக்க போறாங்க, முள்கிரீடத்தை வைக்க போறாங்க, அநேகர் அவமானப்படுத்த போறாங்க, காரி துப்ப போறாங்க. இதெல்லாம் நாளைக்கு நடக்க போகுது, நாளைக்கு நடக்க போகிறது. இவ்வளோ பெரிய கடினமான இந்த விஷயத்தை பார்க்குறாரு முன்கூட்டி. அவர் கெட்செமனையிலே ரத்தம் சிந்துறாரு. தன் ரத்த வேர்வை வர அந்த உணர்வு நாளைக்கு நடக்க போகிறது அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே உணரும் போது அப்படியே ரத்தமும் அங்கே சிந்தத்துக்கு முன்னாடி இங்கே முதல்ல ரத்தம் சிந்துறாரு. எப்படிப்பட்ட ஒரு உணர்வு அடைஞ்சிருப்பார் பாருங்க. அவர் முழுமையும் அப்படியே ரியலாக பார்க்குறாரு. அவர் புரியுது அவருக்கு எல்லாமே. இந்த பாத்திரம் இது எப்படி நான் அன்றைக்கி தான் ஆண்டவரேன், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் என் மேலே அன்பு கூர்ந்தீங்களப்பா, நீங்கள் எவ்வளவா நேசிக்கிறீங்களப்பா, உன் நேசத்துக்கு நான் அடிமை. ஹல்லேலூயா. உன் சித்தத்தை செய்யறத நான் ரெடி ஆண்டவரை, உன் சித்தத்தின்படி ஆகட்டும்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நம்மளை அன்பு கூற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்போதும் ஒரு நாள் உன்னை பலவீனப்படுத்துறதில்ல. உனக்கே தெரியும் நீ ஒன்றும் இல்லைன்னு, உனக்கே தெரியும். ஆனாலும் உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னால் முடியும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் அவர் உன்னை நேசிக்கிறபடினாலே நீ நல்லா வரணுன்றதுக்காக ஆண்டவர் உன்னை உருவாக்குகிறார் தம்முடைய வார்த்தையினாலே. ஹல்லேலூயா. அன்பின் வார்த்தையை சொல்லி உன்னால் முடியும். நீ அதை மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டேன்னா, என்னை நேசிக்கிற தேவன் சொன்ன அந்த வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சிடுனா, ஹல்லேலூயா, உன் வாழ்க்கையில சக்சஸ். ஹல்லேலூயா. வெற்றி எளிதாக இருக்கும். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு நல்ல தேவன்ல. சில நேரத்தில் எனக்கு கூட அது மாதிரி வரும். நமக்கு என்ன இருக்குது, நம்ம பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா, அது இருக்குது இது இருக்குன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்களே, நம்ம ஊழியன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. அப்போது ஒரு காரியம் சொல்லுவார் ஆண்டவர், நான் உன்னை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னுடைய மகன், நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. உன்னால் எல்லாம் முடியும், உன்னால் எல்லாம் முடியும். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு பெரிய சமாதானம் நம்முடைய இருதயத்தில் ஆட்கொள்ளும். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் அன்பு புரியும் போது உற்சாகமாக அடுத்த வேலையை இன்னும் வேகமாக செய்ய ஆரம்பிக்கிறோம். எதெல்லாம் பிசாசனுடைய தந்திரம் பாருங்க. ஏதாவது ஒன்று சொல்லி நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கிறது. ஏதாவது ஒன்று சொல்லி, இதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை, நீ அந்த தப்பு பண்ணல, அதனால தான் உனக்கு இந்த தண்டனை. நம்ம இயங்காதபடி நம்ம தடுக்கிறது ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம அழகாக போயிட்டு இருப்போம். ஆவிக்கிற வாழ்க்கையில் ஏதோ ஒன்று காட்டி நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையை நல்ல உற்சாகமாக போயிடணும். எங்கேயோ ஒரு சோறு எங்கேயோ தடைப்பட்டு சோர்ந்து போய் உட்காந்துருவோம். ஏதோ ஒன்று பார்த்துருப்போம். நம்ம ஆண்டவருக்காக இயங்குவதை தடுக்கிறதே ஒரு வேலை. அதுக்கு காரணம் நம்ம பார்வையை திருப்பி ஏதோ ஒரு குறைகளை காட்டி, உனக்கு இந்த குறை இருக்குது, இல்லை உனக்கு தகுதி இல்லை, இல்லை உனக்கு இது வராது, இது உனக்கு ஏதோ ஒரு பலவீனம் குறைவுகள் ஏதோ ஒன்று காட்டி நம்ம என்ன பண்ணுவான், நம்ம இது வேணாம்னு சொல்கிற அளவுக்கு விட்டுடலான்ற அளவுக்கு என்ன பண்ணுவான், அவன் கொண்டு வருவான். ஆண்டவர் ஒருபோதும் உங்களை ஒருபோதும் பலவீனப்படுத்துகிறவர்ல, ஒருவரையும் குற்றப்படுத்துகிறவர்ல, அவர் ஒருவரும் தகுதியற்றவராக பார்க்கிறவரும் அல்ல. ஹல்லேலூயா. வேணும் கேட்டால் உங்களை ரொம்ப விசேஷமாக எண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்றாரு, பறவைகளை பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை,
காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அதை நூற்குறதும் இல்லை, சாலமோனிலும் அதை நான் அதிகமாக உடுத்து வைக்கிறேன். அல்லேலூயா. சாலமோன் தான் அன்றைக்கி உலகத்தில் பெரிய மனுஷன், அவன் பெரிய ஞானி, அதிபதி, பணம் சொத்து கொன்று எல்லாம் அவன் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அவன் உடுத்துறதை காட்டில் இந்த காட்டு புஷ்பங்கள் உடுத்துக்கிறேன், அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை விசேஷமானவர்களை பார்க்குறார். ஹல்லேலூயா. கடவுள் பார்க்குற விதத்தில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம பெரிய ஆட்களுங்க. ஹல்லேலூயா. நம்ம யார் வேணால் எதனா சொல்லட்டுங்க, நமக்கு கூட நமக்கு அப்படி தெரியட்டுங்க, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன். என் தேவனுடைய பார்வையில் என்னை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் என்னை நான் பார்க்கிறேன். என் பார்வையை நான் என்ன பண்ணுறேன், தூக்கி போடுறேன். மற்ற பார்வைகளை தூக்கி போடுறேன். அந்த பார்வையை பார்த்து அதை யாருன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்குள்ளே வேலை நடக்கும். ஹல்லேலூயா. எதை நான் முடியாதுன்னு நினைச்சோம் அதை நான் முடிச்சு காட்டுவேன். எது எனக்கு வராத நினைச்சா நிச்சயமாக எனக்கு வரும். ஏன்னா அதை சொல்கிறவர் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் சொன்னால் ஆகும், எந்த சந்தேகம் இல்லை. அவர் சொன்ன வார்த்தையை நம்ம உருவாக்கி விடும். நமக்குள்ள ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், தகுதி இருக்கலாம், திறமை இல்லாமல், எது ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். பாட்டு வரல, பிரசங்கம் வரல, பேச வரல, அது வரல, இது வரல, ஏது வேணா உனக்கு வராமல் இருக்கலாம். அந்த வார்த்தை உனக்குள்ள அதை வர வைக்கும். ஹல்லேலூயா. கண்களை மூடலாம். தேவனால் பிறந்தவன் எவனுமே